கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. நம்ம பகவத்கீதையில் 45 ஸ்லோகங்கள் வரைக்கும் பாஷ்யம் பார்த்துருக்கோம். அர்ஜுன விஷாத யோகத்தில் அஹோபத மகத் பாபம் கர்த்தும் வியவசிதா வயம் யத்ராஜ்ய சுகலோபேன ஹந்தும் ஸ்வஜனமுஸ்யதா. அந்த அரச பதவிக்காக பெரும் பாவத்தை செய்யறதுக்கு நாங்கள் துணிஞ்சவாள் ஆயிட்டோமேன்னு கேட்குறாரு. அடுத்த ஸ்லோகம் யதி மாம பிரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திரபாணய தாத்ராஷ்ட்ரோரணே ஹண்யூ தன்மே ஷேமதரம் பவேத். அப்போது எதிர்த்து போராடவாளையும் இப்போ எங்ககிட்ட எதிர்த்து வராதவாளையும் அப்ரீதிகாரம், அப்போது எங்களை எதிர்த்து வராதவனாயினும் ஆயுதம் இல்லாதவனாயினும் உள்ள என்ன ஆயுதம் ஏந்தின திருதராஷ்டிர புத்திரர்கள் போர்க்களத்தில் கொன்னா கூட பரவாயில்ல. தாத்ராஷ்டிர ஹன்யுஹதி. அப்போது தாத்ராஷ்டிரா ரணஹன்யு தன்மே ஷேமதரம் பவேத். இப்போ நான் ஆயுதமே இல்லாமல் நின்று அவள் என்னை எதிர்த்து அவள் என்னை கொன்னா கூட பரவாயில்ல, அது எனக்கு ஷேமதரம் பவேத், அது எனக்கு நன்மை தர்றதாக தான் இருக்கும், அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறார் அர்ஜுனர். இதை சஞ்சயர் அங்கே சொல்கிறார். சஞ்சயர் உவாச்ச ஏவ முக்த்வார்ஜுன சங்கே ரதோபஸ்த உபாவிசத் விஸ்ருஜ்ய சச்சரம் சாபம் சோக சம்பிக்ன மானச. அர்ஜுனன் இப்படி சொல்லிட்டு போர்க்களத்தில் சச்சரம் அம்போடு கூடிய வில்லையும் எரிஞ்சுட்டு சோக சம்பிக்ன மானச பொங்குற ஒரு துயரத்தினால மனசு உடஞ்சவனா தேர்தட்டின் மேலே அமர்ந்துட்டான் அப்படின்னுட்டு அர்ஜுனனுடைய கதியை சஞ்சயர் திருதராஷ்டிரருக்கு எடுத்துரைக்கிறார். இதோட நம்ம அர்ஜுன விஷாத யோகத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம். இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்பாதே அர்ஜுன விஷாத யோகோ நாம பிரதமோத்தியாய. இதோட நம்ம பிரதம அத்தியாயத்தை முடிச்சுக்கிறோம்னு சொல்கிறோம். அடுத்த அத்தியாயம் சாங்கிய யோகம்னு பெயரிடப்பட்டிருக்கு. அதாவது சாங்கிய யோக சாதனத்தில் ஆத்மஸ்வரூபத்தினுடைய சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் முதலிய முக்கிய அம்சங்கள் இங்கே நன்னா விளக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த யோகத்துக்கு சாங்கிய யோகம் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. சஞ்சய உவாச்ச தம் ததா கிருபயாவிஷ்டம் அஸ்ருபூர்ணாகுலேக்ஷணம் விஷீதந்தமிதம் வாக்கியம் உவாச்ச மதுசூதனஹ. சஞ்சயர் சொல்கிறார், மதுசூதனா, கிருஷ்ணா இப்படி இரக்கத்தால் மனம் கரைஞ்சவனும் கிருப்பையா ஆவிஷ்டம், அப்போ இரக்கத்தால் மனம் கரைஞ்சவனும் கண்ணீரால் மறைந்த பார்வையை உடையவனுமானவும் துக்கிக்கிறவனுமான அந்த அர்ஜுனனை பார்த்து இந்த வார்த்தையை கிருஷ்ணர் சொன்னார் அப்படின்னுட்டு சொல்கிறார் சஞ்சயர். பகவான் என்ன சொல்கிறார்? ஸ்ரீ பகவான் உவாச்ச குத்தஸ்துவா கஸ்மல மிதம் விஷமே சமுத்பஸ்திதம் அனார்ய ஜுஷ்டம் அஸ்வர்க்யம் அகீர்த்தி கரம் அர்ஜுன. அர்ஜுனா, இந்த சிக்கலான நிலையில் அனாரிய ஜுஷ்டம் மேல் மக்களுக்கு ஒவ்வாததும் வானவர் நாட்டினுடைய வழியை அடைக்கிறதும் அகீர்த்திக்கு ஒரு காரணமாக இருக்கிறதும் பழிக்கு இடமானதுமான இந்த மனக்குழப்பம் உனக்கு எங்கேருந்து சேர்ந்தது உன்கிட்டக்க? அது எனக்கு புரியலையே. இந்த அகீர்த்தியை உண்டாக்கக்கூடிய மனக்குழப்பம் உனக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்குறார் கிருஷ்ண பரமாத்மா. கிளைபியம் மாஸ்ம கம பார்த்த நைதத்வயு உபபத்யதே சூத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் யக்த்வோர்திஷ்ட பரந்தப. எதிரிகளை எரிக்கிறவனான பார்த்தா அர்ஜுனா, கிளைபியம் பேடித்தனத்தை நீ அடைஞ்சுடாத. இது உன்கிட்ட சிறிதும் பொருந்தாத ஒரு விஷயம்னா உபபத்தியதே, உனக்கு பொருந்தாத ஒரு விஷயம். இது அற்பமான மனத்தளர்ச்சியை, சூத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் மனத்தளர்ச்சியை ஒழிச்சுட்டு தியக்தம் பண்ணிட்டு
உத்திஷ்ட, எழுந்துரு, உனக்கு இந்த மனத்தளர்ச்சி வேண்டாம், இந்த அற்பமான தளர்ச்சியை விட்டுட்டு ஏந்துரு அப்படின்னுட்டு கிருஷ்ணர் அர்ஜுன கிட்ட சொல்கிறார். இது தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமஹ.